யாருடைய வேண்டுதல் எல்லாம் வேதத்தில் கேட்கப்பட்டது என்பதை பற்றி பார்ப்போமா? நாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது அவர் நம் இருதயத்தின் வேண்டுதல் கட்டாயம் நமக்கு அருள் செய்வார். முதலாவதாக ஈசாக்கின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். இரண்டாவதாக சாமுவேல் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சாமுவேல் மிஸ்பாவிலே இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். மூன்றாவதாக தாவீதின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. தாவீது தேசத்தாக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த வாதை நிறுத்தப்பட்டது. நான்காவதாக சாலமோனின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சாலமோன் ஞானமுள்ள இதயத்தை வேண்டும் என்று தேவனிடம் வேண்டிக் கொண்டான். கர்த்தர் ஞானமுள்ள இதயத்தை தந்தார். ஐந்தாவதாக யாப்பேசின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. தேவரீரின் ஆசிரியத்தின் எல்லை பெரிதாக்கும் என்று யாப்பேஸ் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டுதலை தேவன் அருளினார். ஆறாவதாக யோபுவின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. யோபு தன் சிநேகிதராக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஏழாவது சகராவின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகராவை பயப்படாது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனையாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக.